வணக்கம் அண்ட் வெல்கம் டு Xltechtamil. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காலம் ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நேம் லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த நேம் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நேமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயோ இல்லை எண்ட்லேயோ அன்வான்ட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த அன்வான்ட் ஸ்பேஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் எப்படி அன்வான்ட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா இதை நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ அஜித் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 letters தான். நான் இங்கே லென் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த லென் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம ஆல்ரெடி டாப் 10 பேசிக் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதுக்கு லிங்க் கைபாட்லையும் என் கார்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இதில் நான் இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணி என்டர் கொடுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 7 வந்திருக்கு. ஸோ இதை இப்போ நான் அதை ஃபில் டவுன் பண்ணுறேன். ஃபில் டவுன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 8 வந்திருக்கு. ஆக்சுவலாக விஜயுமே 5 letters தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேம்லையும் நமக்கு அன்வான்ட் ஸ்பேஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியே நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் க்ளீன் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் அப் பண்ண போகிறோம். அந்த க்ளீன் அப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இதோட சின்டாக்ஸும் ரொம்பவே சிம்பிள் தான். ஈக்குவல் டு ட்ரிம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூ க்ளீன் அப் ஆகி வந்துடும். இதை நான் இப்போ ஃபில் டவுன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த லென் ஃபார்முலா காப்பி பண்ணி பக்கத்தில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் காலம் வைஸ் காப்பி பேஸ்ட் பண்ண சொல்ல எனக்கு எக்ஸலே ஆட்டோமேட்டிக்காக காலம் வைஸ் செல்லை மூவ் பண்ணோம். இதுக்கு பேர் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு B3 ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிருக்கு. இங்கே அஜித்துக்கு 5 வந்திருக்கு, விஜய்க்கும் 5 வந்திருக்கு, கமலுக்கும் 5 வந்திருக்கு, ரஜினிக்கு 6 வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிற அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு இங்கே ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் ட்ரிம் சொல்லலாம், இது ஆஃப்டர் ட்ரிம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்கள் டேட்டாவில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி நீங்கள் க்ளீன் அப் பண்ண முடியும். அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வரும். இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார்டிங்லையும் எங்கேயும் இருக்கக்கூடிய ஸ்பேஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் சேர்ந்து இருக்க ஒரு செல்லு அப்படின்னா இது 2 நேமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை ரிமூவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் குமார் அப்படின்னு இருக்குன்னா அஜித்துக்கும் குமாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை இது ரிமூவ் பண்ணாது. வெறும் ஸ்டார்டிங்லையும் எண்ட்லையும் இருக்கிற ஸ்பேஸை மட்டும்தான் இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணணும். அப்படின்றதுனால இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு எக்ஸல் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aravind.